Friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC AE JDOக்கு ஆன்லைன்ல புதுசா ஒரு பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பேட்ச் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 8க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த டெஸ்ட் 8 வந்து யாருன்னா எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் பாருங்க. சரிங்களா? நீங்க டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஆல்ரெடி டெஸ்ட் முடிச்சவங்க எப்பயும் போல வீடியோ பாருங்க. இது வரைக்கும் டெஸ்ட் எழுதாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சர்வேயிங்ல மொத்தம் இது வரைக்கும் 8வது டெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. ஐசோகோனிக் லைன் ஆர் த லைன் ஹேவிங் த சேம் அப்படின்னு சொல்றாங்க. காம்பஸ் சர்வேயிங்ல ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தா ஐசோகோனிக் ஐசோக்ளினிக் அகோனிக் அக்ளினிக் ACLINIC அக்ளினிக் லைன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஷனாவே இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து ஐசோ அப்படின்றது சேம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஐசோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்மளுக்கு என்னது, எல்லா டைரக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐசோ அப்படினாலே சேம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அகோ அப்படின்றது ஜீரோ. சரிங்களா? ஏ அப்படினாலே ஜீரோன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஜீரோ. இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுப்பீங்க. ஆனா இந்த டிக்ளனேஷன் டிப் அப்படின்றதா எல்லாருக்கும் என்ன ஆகுது, கன்ஃபியூஷன் ஆகுது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எப்படி கேட்டாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், தப்பு இல்லாம ஆன்சர் பண்ணலாம். இதுல பாருங்க, ஐசோகோனிக் அப்படின்றது சேம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிக்ளனேஷனா டிப்பா அப்படின்றது தான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? நான் சொல்ற ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக்ல போய் டிப்பு மாத்திரை வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது கிளினிக்ல போய் ஒரு டிப்பு மாத்திரை வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஐசோக்ளினிக் அக்ளினிக், அதாவது ஐசோக்ளினிக் அக்ளினிக், கிளினிக்ல போய் டிப்பு மாத்திரை வாங்கணும். சரிங்களா? அப்ப வந்து ஐசோக்ளினிக்லயும் அக்ளினிக்லயும் என்ன வந்துரும், டிப்பு அப்படின்றது வந்துரும். சரிங்களா? கிளினிக்ல போய் டிப்பு மாத்திரை வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஐசோக்ளினிக் அப்படின்றது என்னது, சேம் மேக்னெட்டிக் டிப். அதே மாதிரி அக்ளினிக் அப்படின்றது என்னது, ஜீரோ மேக்னெட்டிக் டிப். அப்ப மிச்சம் இருக்குது இந்த கோனிக் அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிரும், இது டிப்புனாலே அது என்ன வந்துரும், அது வந்து கோனிக் அப்படின்றது டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப ஐசோகோனிக் அப்படின்றது சேம் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். சரிங்களா? DECLINATION. சரிங்களா? அதே மாதிரி அகோனிக் அப்படின்றது ஜீரோ மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். DECLINATION. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணலாம், தப்பு இல்லாம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அதாவது என்ன ஷார்ட்கட், கிளினிக்ல போய் டிப்பு மாத்திரை வாங்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐசோ கிளினிக்லயும் சரி அக்ளினிக்லயும் சரி ரெண்டுத்துலயும் என்ன வந்துரும், டிப்பு அப்படின்ற வார்த்தை வந்துரும். சரிங்களா? மிச்சம் இருக்கிறது வந்து டிக்ளனேஷன். சரிங்களா? மற்றபடி ஐசோனாலே சேம், அகோனிக் அப்படின்றது ஜீரோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இந்த ஜீரோன்றது நீங்க கண்டிப்பா தப்பா அடிக்க மாட்டீங்க. இந்த சேம்ன்ற வார்த்தையும் நீங்க தப்பா அடிக்க மாட்டீங்க. இந்த டிக்ளனேஷனா டிப்பா அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த டிக்ளனேஷனா டிப்பா அப்படின்றது தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் நான் சொன்ன ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக்ல போய் டிப்பு மாத்திரை வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஐசோகோனிக் அப்படின்றது சேம் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். டிப்புன்றது கண்டிப்பா வராது. டிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அடிக்கணும், ஐசோக்ளினிக்கு தான் டிப் அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. the angle between true meridian and magnetic meridian is also called as அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது, மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்முலா கூட நான் சொல்லியிருந்தேன். அது என்னது, ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு magnetic bearing plus or minus
மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்னா பிளஸ் வரும், டுவார்ட்ஸ் வெஸ்ட்னா மைனஸ் வரும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The whole circle bearing system, the bearing of a line varies from, இதுவும் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்றது 0ல இருந்து 360 டிகிரி. அதே மாதிரி ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்றது எவ்வளவு வரும்? 0ல இருந்து 180 டிகிரி வரும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஹோல் சர்க்கிள் பியரிங்னாலே 0ல இருந்து 360 டிகிரின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The line made up of the points having zero declination அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கிளினிக்ல போய் டிப்பு மாத்திரம் வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதுல வந்து இது கிளினிக் அப்படின்னு சொல்லல, டிக்ளினேஷன் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிக்ளினேஷன் சொன்னாலே நம்மளுக்கு கோனிக் அப்படின்றத ஞாபகம் வரணும். அது ஒன்று ஐசோகோனிக்கா இருக்கணும், இல்லைன்னா அகோனிக்கா இருக்கணும். இவங்க ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஜீரோன்னு சொன்னாலே அது என்ன வரும்? அகோனிக் தான் வரும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? அகோனிக் லைன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ல படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ண முடியும்? தப்பே இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் சரி, ரெகுலர் பேட்ச்லயும் சரி, இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. A magnetic poles டிப் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் நீடில் ஈஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த டிப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போல்ஸை பொறுத்தும் சரி, ஈக்குவேட்டரை பொறுத்தும் சரி, வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறும். சரிங்களா? இப்ப போல்ஸ்ல வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா, போல்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 90 டிகிரி அப்படின்றது கரெக்ட். சரிங்களா? போல்ஸ்னு சொன்னாலே நம்ம என்ன அடிக்கணும்? 90 டிகிரி. சரிங்களா? மேக்னெட்டிக் போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் வந்து மேக்னெட்டிக் போலுக்கு எவ்வளவு டிகிரி ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? இதுவே இந்த இடத்துல போல்ஸுக்கு பதிலாக ஈக்குவேட்டார்னு சொல்லியிருந்தா அப்ப மேக்னெட்டிக் டிப் வந்து எப்படி இருக்கும்? 0ன்னு இருக்கும். சரிங்களா? ஈக்குவேட்டார்னு சொன்னா EQUATOR, ஈக்குவேட்டார்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும்? 0 டிகிரியை அடிக்கணும். சரிங்களா? போல்னு சொன்னா 90 டிகிரி அடிக்கணும், ஈக்குவேட்டார்னு சொன்னா 0 டிகிரி அடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. போல்ஸ் இருக்குல்ல, இந்த P-யை வந்து இப்படி மிரர் பண்ணுங்க. மிரர் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 9ஆ மாறிடும். அப்ப 90 டிகிரி அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டார் 0 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். இது 90னாலே அது வந்து 0 அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. What is the magnetic declination at a place if the magnetic bearing of a sun at a noon 184 degree அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சன் அட் நூன் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தெரியும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், இந்த ஃபார்முலால போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி சால்வ் பண்றதுன்றது நான் போன டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 184 டிகிரி அட் நூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா நம்மளோட காம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி, இது 360 டிகிரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப 184ன்னு வச்சுக்கோங்க. அப்ப சவுத்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த சவுத் பாயிண்ட்ல இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு 180 ஆச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் என்ன வரும்? ஒரு 4 டிகிரியா இருக்கும். இந்த பாயிண்ட் தான் என்ன இருக்கும்? 4 டிகிரி. இந்த 4 டிகிரி ஈஸ்ட் நோக்கி இருக்கா இல்ல வெஸ்ட் நோக்கி இருக்கா? வெஸ்ட் சைடு தான் இருக்குது. அப்பனா 4 டிகிரி வெஸ்ட். ஓகேவா? அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் 180யா, இந்த 180 கூட ஒரு 4 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெஸ்ட் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டில்ட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 டிகிரி வெஸ்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The whole circle bearing of a line observed by a prismatic compass 120 degree its reduced bearing will be அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் 120 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 120 டிகிரின்னு வைங்களேன், நார்த் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் 120 டிகிரி வந்துருச்சு.
இது வரைக்கும் எவ்வளவு வருது 120 டிகிரின்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் தான் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் இப்ப பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 180, 180ல 120 மைனஸ் பண்ணுங்க. 180 மைனஸ் 120 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க, என்ன வரும்? இது ஒரு 0, இது ஒரு 6, 60 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த 60 டிகிரின்றது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது? இது வந்து சவுத்து. இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் ஒரு சவுத்து, இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட். அப்போ வந்து சவுத் ஈஸ்ட்ல தான் 60 டிகிரி அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. A prismatic compass gives அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் prismatic compassனா என்ன, surveyor compassனா என்னன்றது சொல்லியிருக்கேன். சரிங்களா? prismatic compass பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0 at south end, ஓகேவா? 0 at south end. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வந்து 90, 180, 270 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தலைகீழா வந்து பாத்தீங்கன்னா வரும். surveyor compass பொறுத்த வரைக்கும் நார்த் பாயிண்ட் சவுத் பாயிண்ட் ரெண்டுமே 0 டிகிரி இருக்கும். ஈஸ்ட் வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். அதே ஈஸ்ட் வெஸ்ட் மாறி இருக்கிற இடத்துல 90 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்கும். பிரிஸ்மேட்டிக் காம்பஸை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன? இதுவே ஒரு தடவை क्वेश्चन கேட்டிருந்தாங்க, சார்லஸ் கேமல் கேட்டர். சரிங்களா? சர்வேயர் காம்பஸை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வில்லியம் ஜே யங்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து எதுக்கு, என்ன டைப் ஆஃப் பியரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங். சர்வேயர் காம்பஸ் வந்து ரெடியூஸ்டு பியரிங். சரிங்களா? ரெடியூஸ்டு பியரிங்னாலும் குவாட்ரண்டல் பியரிங்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும்? ஹோல் சர்க்கிள் பியரிங். சர்வேயர் காம்பஸ் அப்படின்னு கேட்டா குவாட்ரண்டல் பியரிங். ஆப்ஷன் ஏ வந்து சர்வேயர் காம்பஸ். சர்வேயர் காம்பஸ் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் क्वेश्चन நம்பர் 8க்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது என்னது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல சர்வே பண்றீங்க. சர்வே பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எதனா வந்து நியர்பைல இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து ஒரு செல்போன் டவர் எடுத்துக்கங்க, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பிரிட்ஜ், ஸ்டீல் பிரிட்ஜ் எடுத்துக்கங்க, ஸ்டீல் வாட்டர் டேங்க் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் நியர்பைல எங்கனா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? லோக்கல் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இந்த லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபோர் பியரிங் டிஃபரன்ஸ், பேக் பியரிங் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பியரிங் டிஃபரன்ஸ், பேக் பியரிங் ரெண்டுமே டஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஜெனரலா வந்து ஃபோர் பியரிங்கும் பேக் பியரிங்கும் 180 டிகிரி இருக்கணும். ஆனா லோக்கல் அட்ராக்ஷன் கிரியேட் ஆயிருந்ததுன்னா ஒன்னு 180 டிகிரியை விட கம்மியா இருக்கும், இல்லைனா 180 டிகிரியை விட அதிகமா இருக்கும். சரிங்களா? இது மூலியமா தான் வந்து லோக்கல் அட்ராக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? லோக்கல் அட்ராக்ஷன்ன்ற டெஃபினிஷன் தான் கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, the effect on the magnetic needle. magnetic needle அப்படின்றது கரெக்டான ஆன்சர். மேக்னெட்டிக் நீடில் டியூ டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். அதான் எக்ஸ்டர்னலா வரக்கூடிய மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொன்னேன்ல, ஒரு செல்போன் டவர் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டீல் வாட்டர் டேங்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதனா ஒரு மேக்னெட்டிக் ரிலேட்டடான எதனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருந்தது, அந்த மாதிரி எதனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் ஆயிருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க? லோக்கல் அட்ராக்ஷன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதை பேஸ் பண்ணி சம்மு கூட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन சிம்பிளான क्वेश्चन, எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. WCB அப்படின்றது என்னது? ஹோல் சர்க்கிள் பியரிங். ஹோல் சர்க்கிள் பியரிங். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்றாங்க பாருங்க. The bearing of a line measured in a direction of the progress of a survey is known as. இதுக்கு பேர் தான் என்னது? bearing of line அப்படின்னு சொன்னாலே, அதாவது என்ன சொல்றாங்க? bearing of a line direction for the progress of survey. சரிங்களா? அதாவது ஃபார்வர்ட்ல இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபோர் bearing அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பேக்வர்ட்ல இருக்கிறத பேக் bearing அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12. காம்பஸோட முக்கியமான பிரின்சிபல் என்ன? நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காம்பஸோட பிரின்சிபல் தான் என்னன்னு சொல்லுவாங்க? டிராவர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின் சர்வே, செயின் சர்வேயோட பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க? ட்ரையாங்குலேஷன். செயின் சர்வேயோட பிரின்சிபல் ட்ரையாங்குலேஷன். பிளேன் டேபிள் சர்வேயோட பிரின்சிபல் parallelism. இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க, தெளிவா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the whole circle bearing between 180 degree and 270 degree, அதாவது ரெண்டு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ரெடியூஸ்டு பியரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, நீங்களே பாருங்க, டயக்ராம் வரைஞ்சி பாருங்க. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்பனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 180 டிகிரி. அப்ப இந்த பாயிண்ட், இந்த 180க்கும் 270க்கும் இந்த குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்டை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ரெடியூஸ்டு பியரிங் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இது பேசிக்கான கான்செப்ட் தான். ரெடியூஸ்டு பியரிங் வேணும்னா இது ஃபுல்லாகவே ஹோல் சர்க்கிள் பியரிங். இது வரைக்கும் 180 டிகிரி இல்லை, 180 டிகிரி ஃபுல் ஹோல் சர்க்கிள் பியரிங் 360லேருந்து இந்த 180 டிகிரியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த தேர்ட் குவாட்ரண்ட் கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14, இது ஒரு முக்கியமான டெஃபினிஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. டேஷ் இஸ் known as the vertical angle between the longitudinal axis for freely suspended. நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், vertical angle freely suspended magnetic needle for the horizontal line between the pivot அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது வந்து உங்க காம்பஸ்ல இருக்கக்கூடிய நீடில் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கொஞ்சம் இப்படி நியூட்ரல் ஆக்சிஸை விட்டு என்ன இருக்கும், இப்படி டில்ட் ஆயிருக்கும். அதுல இடைப்பட்ட ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லுவாங்க, டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வெர்டிகல் ஆங்கிள் ஃபார் ஃப்ரீலி சஸ்பெண்டட் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க, டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்ஐ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம்லலாம் அடிக்கடி கேட்கறாங்க. ஜேடிஓ இதுல கூட கேட்டிருக்காங்க, ஃபீல்டு சர்வேல கூட இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the zero graduation in a prismatic compass is marked in அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். prismatic compassல 0 பாயிண்ட் அப்படின்றது எந்த பாயிண்ட்ல இருக்கும்? நார்த் பாயிண்ட்ல இருக்குமா, சவுத் பாயிண்ட்ல இருக்குமா? சவுத் பாயிண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா, இதுவே சர்வேயர் காம்பஸ்னா நார்த் சவுத் ரெண்டு இடத்துலயுமே இருக்கும். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் எண்ட்ல தான் 0 டிகிரி இருக்கும். சரிங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இதுதான் வந்து 15 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். லாஸ்ட் டெஸ்ட் 7ல வந்து நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு நான் கேட்டிருந்தேன். the figure given below, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரூ ஸ்லம்ப், நார்மல் ஸ்லம்ப், ஸ்டியர் ஸ்லம்ப், கொலாப்ஸ் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லி 4 டைப்ல வந்து ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஸ்லம்ப் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் வந்து நான் ஹோம்வொர்க் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து ஹோம்வொர்க் கொடுப்பேன். அந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ இது எப்படி அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் கோன் டெஸ்ட் அப்படின்றது எப்படி எதுக்காக பண்ணுவோம்? கான்கிரீட்ல வந்து ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாம்பிள் ஆஃப் கான்கிரீட், இப்போ M20, M15 இந்த மாதிரி கிரேட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ M20 கிரேட் கான்கிரீட் அப்படின்னா 1:1.5:3 அப்படின்றது மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த மிக்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட்டு வச்சிருக்க சாம்பிள் ஆஃப் த கான்கிரீட்டை என்ன பண்ணணும், மிக்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம போட்டு வச்சிடணும். போட்டதுக்கு அப்புறம் அந்த கான்கிரீட்டை என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லம் கோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லம் கோன் இருக்குல்ல, இந்த ஸ்லம் கோன்ல வந்து நம்ம போட்டு வச்சிருக்க கான்கிரீட்டை 3 லேயரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதாவது 3 லேயரா வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். 3 லேயரா பிரிச்சு என்ன பண்ணணும், அந்த கான்கிரீட்டை இதுல பிளேஸ் பண்ணி டாம்பிங் ராட் இருக்குல்ல, டாம்பிங் ராடால என்ன பண்ணணும், 25 டைம்ஸ் வந்து டாம்பிங் ராடால காம்பாக்ஷன் பண்ணணும். சரிங்களா, காம்பாக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஸ்லம் கோன் இருக்குதுல, இந்த பக்கமும் ஒரு சின்னதா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் சின்னதா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். அந்த ஹேண்டிலை வச்சு என்ன பண்ணணும், அப்படியே வெர்டிகலா இப்படி ரைஸ் பண்ணணும். சரிங்களா, வெர்டிகலா அப்படியே ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் ஷேப் இருக்கு. அந்த ஷேப்ல என்ன ஷேப்ல வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா, அந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதோ பாருங்க, இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஷேப் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஸ்லம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ ஸ்லம்ப் அப்படின்றது இந்த ஸ்லம் கோன் இருக்குல்ல, இந்த கோன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எம்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட எம்எம் தான் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கான்கிரீட் வந்து
இந்த மாதிரி கோன் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்லம்ப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு வந்து நடத்தியிருந்தேன் 0 to 25, 25 to 50, 50லேருந்து 100, 100லேருந்து 155. அதே மாதிரி வெரி லோ, லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கபிலிட்டியோட ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தேன். இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஹைட் அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து ட்ரூ ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ட்ரூ ஸ்லம்ப் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கான்கிரீட் வந்து நல்லா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இதை தவிர்த்து இந்த மாதிரி 2 ஷேப் இருக்கு. ஒன்று வந்து கொலாப்சிபிள் ஸ்லம்ப், இன்னொன்று வந்து ஷியர் ஸ்லம்ப். இந்த மாதிரி ஷேப்ல வந்திருக்குன்னா நீங்க போட்டிருக்க கான்கிரீட்டோட மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் தப்பா இருக்கு, சரியா வந்து காம்பாக்ஷன் பண்ணல அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. நீங்க வந்து கான்கிரீட்டை வந்து ஒர்க்கபிலிட்டி செக் பண்றதுக்கு ட்ரூ ஸ்லம்ப் தான் கரெக்டா வரணும் சரிங்களா. ட்ரூ ஸ்லம்ப். அதே மாதிரி ஜீரோ ஸ்லம்ப்னு இருக்கு. ஜீரோ ஸ்லம்ப்னா ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஸ்லம் கோன் இருக்குல்ல அதே ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எடுத்ததுக்கு அப்புறம் பிளேஸ் ஆயிருக்கும், அதான் ஜீரோ ஸ்லம்ப்னு சொல்லுவாங்க. ஜீரோ ஸ்லம்ப், ட்ரூ ஸ்லம்ப் ரெண்டுமே பெஸ்ட் தான் சரிங்களா. இப்படி இருந்தா நம்ம கான்கிரீட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே ஷியர் ஸ்லம்ப்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஷியர் ஸ்லம்ப் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இந்த மாதிரி ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஷியர் ஸ்லம்ப். இந்த ஹைட்டை தான் மெஷர் பண்ணிப்பாங்க. இந்த ஹைட்டை தான் ஸ்லம்ப் ஹைட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொலாப்சிபிள் ஸ்லம்ப், டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். இதோ பாருங்க, இதான் ஸ்லம் கோன் இருக்குன்னு வைங்களேன், இது ஃபுல்லாவே இப்படி கொலாப்ஸ் ஆயிருக்கும். இதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கொலாப்ஸ் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும், இதோ பாருங்க, இந்த டயகிராம் தான் இந்த டயகிராம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும், கொலாப்சிபிள் ஸ்லம்ப் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் சரிங்களா. இந்த क्वेश्चन ஒரே ஒரு டைம் வந்து டிஆர்பி எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்னைக்கு வந்து இப்ப லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தல, இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஹோம்வொர்க் வந்து கொடுக்க போறேன். அதாவது வந்து இதோ பாருங்க, இந்த क्वेश्चन ஒரு டைம் பாருங்க. இன்னைக்கான ஹோம்வொர்க், the above table shown a part of level field book. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு புக் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்டேஷன் ABC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பேக் சைட் வந்து 2.1 சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியட் சைட் வந்து செகண்ட் லைன் B ஸ்டேஷன்ல 1ன்னு சொல்லியிருக்காங்க. 4 சைட்ல வந்து ஸ்டேஷன் Aல 2.3, அதே மாதிரி ஸ்டேஷன் Cல வந்து 1.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் வந்து X, அதாவது இந்த ஸ்டேஷன் Bல வந்து இந்த வேல்யூ தான் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்புறம் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா 1.5 அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் Aல கொடுத்திருக்காங்க. ஸ்டேஷன் Cல 0.3 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆர்எல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் Aல 100, ஸ்டேஷன் Bல 101.1, அதே மாதிரி ஸ்டேஷன் Cல 100.80 சரிங்களா. மற்றபடி இந்த ரிமார்க்ஸ் அப்படின்றது நம்ம ஜெனரலா போடுறது தான், பெஞ்ச் மார்க் அப்படின்றத நம்ம போடுவோம். இதுக்கான ஆப்ஷனையும் நான் வாசிச்சிடுறேன். ஆப்ஷன் A 0.5, ஆப்ஷன் B வந்து 1, ஆப்ஷன் C 1.1, ஆப்ஷன் D வந்து பாத்தீங்கன்னா 2.1 சரிங்களா. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட், அந்த மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த ப்ராப்ளம் ஒரு தடவை பார்த்துக்கங்க. இது பார்த்துட்டு இந்த சம்மை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கங்க சரிங்களா. மற்றபடி இதை பத்தி இதுக்கான ஆன்சர் என்ன, இது எப்படி போடணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த டெஸ்ட்ல வந்து இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம TAF IAS அகாடமியில் பார்த்தீங்கன்னா TNPSC AE JDO எக்ஸாமுக்கு புதுசாக ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா, இதை சுருக்கமாக V3 பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் TNPSC AE JDO எக்ஸாம் இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஷ் கோர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். இப்போ அப்கமிங் கால்ஃபருக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. இந்த மாதம் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா AE கால்ஃபர் வரதான் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள கால்ஃபர் வந்து வந்துடும் சரிங்களா. நீங்க இந்த பேட்ச்ல இப்பவே ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம டெய்லி கிளாसेस போக அன்னன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், ஸ்பாட் டெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். இது போக வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம் சரிங்களா. இந்த பேட்சுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர், அதாவது 8668029422 அப்படி இல்லைன்னா 6382809713 அப்படி இல்லைன்னா 780694
2276 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அட்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணாலே போதும். இன்கேஸ் இந்த நம்பர் நீங்க கால் பண்ணி அவங்க வந்து போன் எடுக்கல அப்படின்னா இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஜாயின் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் பண்ணாலே போதும். அவங்களே டைரக்டா வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? மற்றபடி வந்து இந்த பேட்சோட சாம்பிள் கிளாஸ் யாரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க சாம்பிள் கிளாஸ் எதனா பார்த்துட்டு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சோட சாம்பிள் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸஸை பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? மேலும் தகவல்களுக்கு கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து TNPSC AE JDO எக்ஸாம் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெலகிராம் சேனல் வந்து வச்சிருக்கோம். அந்த டெலகிராம் சேனல் நேம் TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெலகிராம் சேனல்ல வந்து 9000க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம டெய்லி குவிஸ் போடுறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்டும் நம்ம அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும், டெலகிராம்கான லிங்க் இருக்கும், TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். அந்த டெலகிராம் சேனலை ஓபன் பண்ணி என்ன பண்ணிருங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? மேலும் அட்மிஷனுக்கு இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த JDO AE V3 பேட்ச் இதை பயன்படுத்தி வரப்போற TNPSC AE JDO எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.